தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு சாந்தி நகர் 2வது சாலையில் உள்ள வாய்க்கால் கல்வெட்டு கடுமையாக சேதமடைந்த நிலையில் உள்ளது. அந்த பகுதியில் கனரக வாகனங்கள் சென்றால் இடிந்து விழும் அபாயம் நிலவுவதாகவும், இதனால் அப்பகுதி பொதுமக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர் என தகவல் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் லூயிஸை அழைத்து நிலைமை குறித்து ஆய்வு நடத்துமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் சாந்தி நகர் 2வது சாலையில் உள்ள சேதமடைந்த வாய்க்கால் கல்வெட்டை உடைத்து புதிய வாய்க்கால் கல்வெட்டு அமைத்து கொடுக்க வேண்டும் எனவும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் கழிவுநீர் செல்ல சரியான வடிகால் வசதி இல்லாமல் கழிவுநீர் வெளியேற முடியாமல் இருந்து வந்தது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மூலம் ரூபாய் 32.70 லட்சம் மதிப்பில் அப்பகுதியில் உள்ள சிமெண்ட் சாலைகளை மேம்படுத்தி புதிய வடிகால் வாய்க்கால் அமைக்க அரசாணை பெற்று தந்தார். அதன்படி இப்பணிகளை துவங்கும் முகமாக நோனாங்குப்பம் புது காலனி பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் ஜெயமுகுந்தன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட வாகனம் மூலம் மைக் பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு வாகனம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்கள் உள்ள கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழிப்புணர்வு பட்டிமன்றம், வீதி நாடகங்கள், பண்பலை வானொலி, திரையரங்கள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி மூலம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு விளம்பரம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள சுகாதார இயக்குநரக வளாகத்தில் சிக்கன்குனியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட மைக் பிரச்சார வாகனத்தை சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் சேவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேசிய சுகாதார இயக்க இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தார். துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாதன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியின் போது துணை இயக்குனர் டாக்டர் ஷமீனா பேகம், துணை இயக்குனர் டாக்டர் ஆனந்தலட்சுமி, துணை இயக்குனர் டாக்டர் உமாசங்கர், உதவி இயக்குனர் டாக்டர் முருகன், டாக்டர் விவேகானந்தா, மாணவர் நல அதிகாரி மற்றும் இதர திட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர். தமிழ் நாடக உலகின் முன்னோடியும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய சங்கரதாஸ் சுவாமிகள் 103வது ஆண்டு நினைவு மலரஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்த நிகழ்வு தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் புதுவை RS மனோகர் நாடக மன்றம் ஆகியவை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்வில் தலைவர் கலைமாமணி டாக்டர் சுவாமிதாசன், முத்தமிழ் பேரவைத் தலைவர் கலைமாமணி நமச்சிவாயம், குப்புசாமி, பொதுச் செயலாளர் செல்வராஜன், வெங்கடேசன், ஆலோசனை குழு தலைவி பாரதி, தில்லை நாயகி, சுசீலா, கலைநிலா, கமலா, ரேகா, மோகன், தமிழரசன், கருணாமூர்த்தி, ஆல்பர்ட், வெற்றி, ஜிதேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர் வணக்கத்தை செலுத்தினர். நிகழ்வில் சங்கரதாஸ் சுவாமிகளின் அருமை, பெருமை மற்றும் தமிழ் கலாச்சார பங்களிப்பு குறித்து நிறுவனர் கலைமாமணி டாக்டர் சுவாமிதாசன் உரையாற்றி புகழஞ்சலி செலுத்தினார். அவர் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக உலகிற்கு அடித்தளம் அமைத்த அரிய சான்றோன், அவரது நினைவு நம் மொழியின் உயிர் நாடி என கூறி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். ஆரோவில் அறக்கட்டளையும் ஸ்ரீ அரவிந்தோ சர்வதேச கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து டாக்டர் ஸ்வரோகமல் தத்தா ஊக்கமூட்டும் உரையினை யூனிட்டி பவிலியன் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி பண்டைய பாரதத்திலிருந்து நவீன விக்சித் பாரத் 2047 வரை பயணப்பாதை என்ற தலைப்பில் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சி ஆரோவில் மற்றும் சுற்றியுள்ள கிராம பள்ளிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் செய்யர் நிர்வாகி டாக்டர் சஞ்சீவ் ரங்கநாதன், ஆரோவில் அறக்கட்டளையின் சிறப்பு அலுவலர் டாக்டர் சீதாராமன், மூத்த ஆலோசகர் டாக்டர் வேணுகோபாலன், ஆரோவிலின் பிரதிநிதிகள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்றனர். தத்தா தனது உரையில் இந்தியாவின் நாகரிக தாக்கம் எவ்வாறு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா வரை பரவி இருக்கிறது என்பதை ஆழமாக விளக்கினார். நாம் ஒரே பாரதமாக இணைந்தால், அறிவு, கருணை, நம்பிக்கை ஆகிய மூன்றையும் தாங்கி நடந்தால் உலகம் மீண்டும் இந்தியாவை நாகரிகத்தின் ஒளியாக காணும் என்று டாக்டர் தத்தா கூறினார். புதுச்சேரி PRTC போக்குவரத்து நிறுவனத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதாக கேள்விப்பட்டு ஜனநாயக முறையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் அக்டோபர் 27 பொதுநல அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் TV நகர் ராஜா மீது உதயஞ்சாலை உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் வேண்டுமென்றே திட்டமிட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் சமூக ஆர்வலர் மீது தாக்குதல் நடத்திய காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். 40க்கும் மேற்பட்ட அமைப்பு தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கோவிந்தன் ராஜனை பதவி விலக்கு PRT நிறுவனத்தில் ஊழல் விசாரணை கலவர தூண்டுதலை நடத்திய கோவிந்தராஜன் SI மீது நடவடிக்கை வேண்டும். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பொறுப்பு ஆசிரியர் அறிவியல் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் இக்கண்காட்சியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உதவியுடன் மாணவ மாணவிகள் பல்வேறு வகையில் தொகுப்புகள் செய்து காட்சிப்படுத்தி இருந்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியை மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மாணவர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நீங்க சொல்லுங்க.
புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலை பராமரிப்பு இல்லாமல் இரவு நேரங்களில் மின்விளக்கு இல்லாமல் இருளில் மூழ்கி கிடக்கிறது. இந்த சிலையை உடனடியாக பராமரித்து மின்விளக்கு பொருத்த நடவடிக்கை எடுக்க கோரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் அமைப்பு செயலாளர் ஆறுமுகம் முன்னிலையில் தீப்பந்தம் ஏந்தி திடீர் போராட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி கலந்து கொண்டார். இந்த போராட்டத்திற்கு உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் பிரதீப் குமார் ஏற்பாடு செய்திருந்தார். போராட்டத்தில் ராஜ்பவன் தொகுதி செயலாளர் கோட்டீஸ்வரன், அவைத் தலைவர் மாணிக்கராஜா, மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா, அணி செயலாளர்கள் பிரகாஷ், சுரேஷ், தங்க பிரகாசம் மற்றும் தொகுதி செயலாளர் தமிழ்ச்செல்வன், முத்து, சிவசங்கர், பரிதிமார், கலைஞர் ஐயப்பன், உதயானந்தம், ராஜா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மகளிர் அணியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ரோட்டரி மாவட்டம் 2981 மண்டலம் 5 சார்பில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாம் முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. முகாமை மண்டல ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் தலைமையில் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் டாக்டர் கந்தன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. முகாமை ரொட்டேரியன் மணி திறந்து வைத்தார். ரொட்டேரியன் ஆனந்தன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு பெண்களுக்கான ஆரோக்கிய விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். ரொட்டேரியன் டாக்டர் ரவி பெண்கள் மத்தியில் முன்னெச்சரிக்கை பரிசோதனையின் அவசியத்தை விளக்கினார். முகாமில் பெண்கள் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலை திரையிடல், மருத்துவ ஆலோசனை மற்றும் உடனடி பரிசோதனைகளின் நன்மைகளை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, கேலக்ஸி, ஆரோ சிட்டி, மெரினா, பீனிக்ஸ், விஷன் ஆகிய ரோட்டரி கிளப்களின் தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் இணைந்து முகாமை நடத்தினர். பெண்களின் ஆரோக்கிய பாதுகாப்பை முன்னெடுத்து நடத்தப்பட்ட இந்த முகாம் பெண்களிடமிருந்து பெரும் வரவேற்பை பெற்றது என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஓம் சக்தி நகர் விரிவாக்கம் மற்றும் ராதா நகர் முத்துப்பிள்ளைப்பாளையம் சாலைகளை இணைக்க ரூபாய் 9,26,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரின் 3வது மற்றும் 7வது குறுக்கு விரிவாக்க பகுதிகளில் ரூபாய் 8,93,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழாவும், முத்துப்பிள்ளைப்பாளையம் அருகில் உள்ள ரோஜா நகர் விரிவாக்கத்தில் அமைந்துள்ள கோமதி வீதியை ரூபாய் 6,90,000 மதிப்பீட்டில் சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சிவக்குமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். அந்த எண்டுக்கு எந்தெந்த தூரமோ அது வரைக்கும் பண்ணிடுறோம். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின்துறையை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா மற்றும் நிர்வாகிகள் புதுச்சேரி அரசு மீது குற்றச்சாட்டு முன்வைத்தனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வலைதளத்தில் பதிவேற்றினர். இதனை கண்டித்தும் வலைதளத்தில் பதிவிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கருத்துக்களை நீக்க வேண்டும், திட்டமிட்டு நிர்வாகிகள் மீது அவதூறு பரப்பும் ஜேசிஎம் மன்றத்தினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி
புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது. எனவே லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றும் திறமையற்ற ஆய்வாளரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். லாஸ்பேட்டை பகுதியில் சட்ட ஒழுங்கை சீரமைக்க உரிய அதிகாரிகளை கொண்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ருத்ர வன்னியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டை சுபாஷ் சந்திரபோஸ் சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் லாஸ்பேட்டை பகுதியில் தொடர் கொலை சம்பவங்கள் மற்றும் கட்டுக்கடங்காத போதைப் பொருட்கள் விற்பனை காரணமாக சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக சீர்கெட்டு இருப்பதை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்திற்கு ருத்ர வன்னியர் சங்க மாநில தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்க சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி மின்துறையில் பணிபுரியும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கான பதவி உயர்வு ஆகியவைகள் இடஒதுக்கீடு அடிப்படையில் உரிய காலத்தோடு வழங்காமல் இரட்டிப்பு செய்யும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில அமைப்பாளர் தேவபொருளன் தலைமையில் உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட விசிகாவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கண்டிக்கிறோம். ஏஎல்ஐ பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்காததை கண்டிக்கிறோம். எஸ்சி எஸ்டி ஊழியர்களை வஞ்சிக்காதே. கண்டிக்கிறோம். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்திய அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திரு காமேஸ்வரர் கோவிலின் தென்கோபுர வீதியில் தொடங்கி மெழுகுவர்த்தி ஏந்திய அமைதி ஊர்வலம் மாட வீதியை சுற்றி மீண்டும் தென்கோபுர வீதியில் நிறைவு பெற்றது. ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் வில்லியனூர் மன்ற தலைவர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின், புதுச்சேரியில் ரவுடிசம் அதிகரித்து வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் போதைப்பொருள் பயன்படுத்துவதுதான். போதைப் பொருட்களின் புழக்கம் பின்னணியில் பல முக்கியமானவர்கள் அரசியல்வாதிகளும் தொடர்பு உள்ளதாகவும் தெரிவித்த அவர், போதைப் பொருட்கள் என்பது முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும், சிங்கப்பூரை போன்று போதைப் பொருட்கள் இல்லா நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என கூறினார். திருக்காஞ்சி காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கால பைரவரின் அவதார தினம் கால பைரவர் ஜெயந்தி விழா நடைபெற்றது. இதனை கொண்டாடும் விதமாக கால பைரவருக்கு சிறப்பு யாகசாலை வேள்விகளும், பைரவர் கலச ஸ்தாபனம், கணபதி பூஜை தொடர்ந்து கலச புறப்பாடு, அபிஷேகம், சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி மூலவர் பைரவர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் மேல் திருக்காஞ்சி சரளா தனசேகரன் குடும்பத்தினர் மற்றும் பெரிய காட்டுப்பாளையம் முத்துக்குமரன் ஜெயஸ்ரீ குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் ஊர் பெரியவர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர். விழுப்புரம் கண்டமங்கலம் ஒன்றியம் குமலம் ஊராட்சி செயலாளராக பணியாற்றி வந்த சந்திரசேகரன் உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் நீண்ட மருத்துவ சிகிச்சைக்காக நீண்ட விடுப்பில் இருந்துள்ளார். இந்த நிலையில் அவர் உடல் நலம் குணமடைந்து பணியில் சேர தயாரான நிலையில் அதிகாரிகள் அவர் மீண்டும் பணியில் சேர உரிய ஆணை வழங்காமல் அலைக்கழித்து வரும் அதிகாரிகளை கண்டித்தும் உடனடியாக பணியாணை வழங்க கோரியும் ஊராட்சி செயலர்களுக்கு ஆண்டு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டமங்கலம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்க மாநில அமைப்பு செயலாளர் ராஜ்குமார் தலைமை தாங்கினார். ஒன்றிய தலைவர் சக்திவேல் வரவேற்றார். மாவட்ட அமைப்பு செயலாளர் அருணகிரி, நிர்வாகிகள் சுப்பிரமணி, குமார், முருகன், ஒன்றிய தலைவர் சக்திவேல், செயலாளர் புரூஸ்லி, பொருளாளர் காந்தி, துணை செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஊராட்சி செயலாளர் சந்திரசேகருக்கு பணியாணை வழங்காமையை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிறைவாக ஒன்றிய செயலாளர் புரூஸ்லி நன்றி கூறினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் ராஜேந்திரன். அப்பகுதியில் காலனி கடை நடத்தி வருகிறார். கடைக்கு வந்த வாலிபர் ஒருவர் காலனி வாங்கிக் கொண்டு பணம் தராமல் சென்றார். கடையில் இருந்த பெண் ஊழியர், கடை உரிமையாளர் ராஜேந்திரன் ஆகியோர் காலனிக்கான பணத்தை கேட்டனர். ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கடையை சேதப்படுத்தி சென்றார். ராஜேந்திரன் அளித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை காவல் இன்ஸ்பெக்டர் தனசேகரன் தலைமையில் காவல்துறையினர் கடைக்கு விரைந்து வந்து விசாரித்தனர். கடையை உடைத்தவர் கோட்டக்குப்பத்தை சேர்ந்த முகமது உசேன் என்பது தெரியவந்தது. கோட்டக்குப்பம் பகுதியில் சுற்றித் திரிந்த அவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர் மீது முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் 2 கொலை முயற்சி வழக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் சூறையாடப்பட்ட கடையை பார்வையிட்டார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் மற்றும் வசந்தராஜா தியேட்டர் பின்புறம் குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 10 குடும்பங்கள் அண்மையில் பெய்த கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களது கூரைகளில் மழைநீர் ஒழுகி சேதமடைந்த நிலையில் உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகி அமமுக லாவண்யா பாதிக்கப்பட்ட 10 குடும்பங்களின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று ரூபாய் 37,000 மதிப்புள்ள 10 தார்பாய்களை மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினார். உதவி பெற்ற 10 குடும்பத்தினர் தங்களது நன்றியை தெரிவித்தனர். புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியில் மாநில பொதுச் செயலாளர் மகேந்திரன் தலைமையில் டெலிஃபிளெக்ஸ் தொழிலாளர் நலசங்கத்தினர் முதன்மை தொழிற்சாலை ஆய்வாளரிடம் மனு வழங்கினர்.
அந்த மனுவில் புதுச்சேரி திருபுவனை பகுதியில் 30 வருடங்களாக இயங்கி வரும் டெலிஃபிளெக்ஸ் மெட்டல் பிரைவேட் லிமிடெட் என்ற தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிகளுக்கு தேவையான யூரின் டியூப்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த பொருட்களை உற்பத்தி செய்ய 140 நிரந்தர தொழிலாளர்களும் 400க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களும் வேலையில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொழிலாளர்கள் உரிமைகளை பெறுவதற்காகவும் தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பிற்காகவும் புதுச்சேரி அரசிடம் பதிவு பெற்று முறையாக செயல்பட்டு வரும் புதிய ஜனநாயக தொழிலாளர்கள் முன்னணி என்ற தொழிற்சங்கத்தில் இணைந்து கொண்டு இணைப்பு சங்கமாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொழிலாளர்கள் பெரும்பான்மையான பெண்கள் பலர் 50 வயதிற்கும் மேற்பட்டவர். எனவே அவர்களது உடல் நலம் மற்றும் தனிப்பட்ட சூழ்நிலை கருத்தில் கொண்டு இரவு பணி தொடரக்கூடாது என்றும் இரவில் பணியாற்ற வேண்டுமானால் எழுத்து மூலம் விருப்பம் பெறப்பட வேண்டும். மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தெளிவாக விளக்கப்பட வேண்டும். இரவு பணி குறித்து முறையான அறிவிப்பை நிர்வாகம் வெளியிட வேண்டும். இன்று வரை இரவு பணி அமல்படுத்தி வருகிறது. இது சட்டவிரோதமானது என்று தெரிவித்தனர். இந்த கோரிக்கை மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் தலைவர் பாலு, செயல் தலைவர் மரகதவள்ளி, தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் வனஜா, விஜயா, துணைத் தலைவர்கள் கமலா, அல்லி, செயலாளர் தேவசிகாமணி, இணை செயலாளர் விஜயலட்சுமி, துணை செயலாளர் சந்திரகலா, லலிதா, பொருளாளர் சுமதி, துணை பொருளாளர் ரமணி, சரஸ்வதி மற்றும் செயற்குழு தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சாரம் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முருகன், இவரது மகன் சந்தோஷ், இவர் மீது கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவர் இரவு நேரங்களில் மதுபோதையில் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட அடிதடி வழக்குகளில் தலையிடுவது வழக்கம். இந்நிலையில் ரெயின்போ நகர் பகுதியில் சாரம் பகுதியை சேர்ந்த ஒரு பிரிவினருக்கும் டிவி நகர் பகுதியை சேர்ந்த ஒரு பிரிவினருக்கும் நடந்த தகராறில் சந்தோஷ் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். டிவி நகரை சேர்ந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை அடித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து பெரியகடை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த பின்பு விசாரணை மேற்கொண்டதில் தற்போது 2 பேரை பிடித்து காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தப்பி ஓடியவர்களை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.